குஜராத் ஸ்வீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சுலே அப்படின்னு ஒரு ஷோ. அது என்ன பாத்தீங்கன்னா 30 செகண்ட் ஆஃப் மேட்ச். 30 செகண்ட் மேட்ச் யாருக்கு யாருக்கும் பாத்தீங்கன்னா டிசிஎஃப்எஸ் ராஜஸ்தான் ராயல். ஸோ எப்படி ஓவராலா இருந்துச்சு, சம்மரி அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அண்ட் பிளேயர் டு டெஸ்ட்ராய், இதெல்லாம் வந்து யார் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிப்போம். ஹாரிஸ், சொல்லுங்க. ஓகே. ஸோ ஐபிஎல்லோட பீக் அப்படின்னு சொல்ற அந்த சூப்பர் ஓவர் மேட்ச் வந்தாச்சு நேத்து. பயங்கரமான ஒரு மேட்ச் அது. ஸோ ஆர்ஆர் வந்து டிசியை ஃபேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா நல்ல மேட்ச், நல்ல டாஸ் டு வின். ஸோ முதல்ல நான் ஆர்ஆர் பத்தி சொல்லிடுறேன். நல்ல ம். ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்க. மற்றபடி ஜெய்சோலா நல்ல ஸ்டார்ட் கொடுத்து நல்லா தான் போனாங்க. சாம்சனுக்கு எப்போ சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்த ரிட்டையர் ஹர்ட் ஆச்சோ அப்போதான் வந்து மேட்சே ஒரு மாதிரி மாறுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்து போயிட்டு இருக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு ரிட்டையர் ஹர்ட், வெளியே போறாரு. ரயான் பிரயாக் வந்து பெருசா இது கிடைக்கல, பால் அவுட் ஆயிட்டாரு. அப்படியே வரிசையா அவுட் ஆகி, பட் ஓரளவுக்கு டீசெண்டா 188 ரன்னு அப்படின்ற ரன்னு அடிச்சாங்க. பட் ஓகே. டிசி கிளம்பி வந்தாங்க, படையோட கிளம்பி வந்தாங்க. ஸோ அவங்களுமே சூப்பரா ஆடினாங்க. மேட்ச்ல என்னன்னா பவுலர்ஸ்க்கான மேட்ச் நேற்று மாறிடுச்சு. ஸோ ரெண்டு ரெண்டு மூணு பேர் சூப்பரா போட்டிருந்தாங்க. ரொம்ப சொதப்புனது மேட்ச்லயே, ரொம்ப சொதப்புனா வழக்கம் போல ரெண்டே பவுலர் தான். துஷார் தேஷ்பாண்டேவும் தீக்ஷனாவும் ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பென்சிவ். அசரங்காவும் நல்லா எக்ஸ்பென்சிவா போனாரு. இந்த மூணு பவுலரும் வந்து கொஞ்சம் இதுல மூணுல ஒரு ஆள் நல்லா கிளிக் ஆயிருந்தா அவங்க மேட்ச் எடுத்திருக்கலாம். பட் மூணு பேருமே டார்கெட் பண்ணிட்டாங்க டிசி. ஸோ அதுல முக்கியமா ஸ்டம்ஸ் சொல்லுவேன். ஸ்டம்ஸ் வந்து அவர் மேட்ச்ல எங்க இறக்கி விட்டாலுமே அவர் அந்த மேட்சோட அடாப்ட் பண்ணி சூப்பரா ஆடுறாரு. ஸோ அதை தாண்டி ஸ்டார்க்கு பவுலிங் பிச்சு மிரட்டிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல வந்து 6 பாலுக்கு 5 யாக்கர் போட்டு சொருகுறாரு. யாக்கர் பேட்ஸ்மேனால ஆடவே முடியல. துருஜுலைனால அடிக்க ட்ரை பண்றாரு, முடியல. ஸோ லாஸ்ட் பால்லாம் வந்து ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். யாக்கர் தான் அடிச்சிட்டாரு, ஒரு ரன்னு. அதுக்கப்புறம் ரன் அவுட்டு. ஸோ அங்க ஆரம்பிச்சது சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவர்ல வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்னன்னா, சரி ஓகே ஜெய்ஸ்வாலா வருவாரு அப்படின்ற மாதிரி. பட் ஹெட்மயரும் தான் இறங்கியிருக்காரு. பட் பராக். அப்பயுமே ஸ்டார்க் போட்டு பராக் தேவையில்லாதது. அது பராக் வந்து சூப்பர் ஓவர் தேவையில்லை. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா அடிச்சுட்டு போயிருக்காரு. அவர் இறங்கி இருக்கலாம். அங்க ஒரு பெரிய தப்புன்ட்டாங்க. பிளஸ் ஒரு பால் வந்து மிச்சம் வச்சுதான் அவுட் ஆயிட்டாங்க. 2 விக்கெட் போயிருச்சு. 11 ரன்னு தான். அப்பதான் வந்தா கேஎல் ராவலும் ஸ்டம்ஸும் வந்தாங்க. என்னடா தடவி ஆடிட்டு இருக்க, ஒரே அடி அடிச்சு குத்தி ஏத்தி விட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டம்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ மேட்ச் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் இதோ இருக்காரு பாருங்க, இவர் தான் வந்து முக்கியமான ஒரு டன் காரணமா டன் நான் டன் பாக்குறேன். ஸ்டார்க்கு டன். தான். பீஜம் போடு, பீஜம் போடு. ஆமா, டன் எங்க டன் டன் அண்ணன் டன். ஸ்டார்க்கு தான் வந்து ஒரு பெரிய காரணம். ஸோ அதான் ஆர்ஆரோட பவுலர்ஸ் மேட்ச் தோத்ததுக்கு முக்கியமான காரணம். ஆதி, உன்னோட கருத்து. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கு. ஐ திங்க் ஐபிஎல் வந்து அந்த எல்லா சீசன்லயும் ஒரு பீக் வரும், கண்ணா பின்னான்னு நடக்கும் மேட்ச். அந்த பொசிஷன்ல தான் இப்போ இருக்கும். வரிசையா அந்த மாதிரி நடந்துட்டு வருது. ஸோ இந்த மேட்ச் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பைத்தியக்காரத்தனமா தோத்த மேட்ச் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஓவராலா பேட்டிங் ஆடும்போது என்ன சொல்றது, சில பேர் லூஸ் தனமா பண்ணாங்க. விக்கெட் போனா லூஸ் தனமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பவுலிங் சூப்பரா போட்டாரு. மிச்சில் ஸ்டார்க் வந்து பெஸ்ட் பவுலர். ஓவரால் மேட்ச்லேயே பெஸ்ட் பவுலர் அவர் தான். செம்மையா போட்டாரு. சூப்பர் ஓவரும் சரி, அதுக்கு முன்னாடி ஓவரும் சரி, பயங்கரமா போட்டாரு. ஐ திங்க் அந்த சலைவா யூஸ் பண்றதுனால அவர் ஈஸியா ரிவர்ஸ் ஸ்விங் பண்றாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா யூஸ் பண்றாரு. அவர் டிபிக்கல் அந்த யாக்கர், ரிவர்ஸ் ஸ்விங்கிங் யாக்கர் நல்லா போடுறாரு. அதனாலேயே நல்லா எஃபெக்டிவா இருக்காரு. ஸோ மிச்சில் ஸ்டார்க் தான் பெஸ்ட் பவுலர். அவரோட பெஸ்ட் பிளேயரே அவர் தான் நான் சொல்லுவேன். இது போக வந்து ஸ்டப்ஸ் ஸ்டப்ஸ் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பெருசா இம்பாக்ட் ஆகல ஐபிஎல்ல, என்னதான் அந்த டேலண்ட் இருந்தாலும். பட் டிசி இந்த சீசனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்டான நாக்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் அந்த மாதிரி தான் ஆடினாரு. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச் லூஸ்தனமா தோத்தாங்க. நிறைய விஷயத்துல வந்து இந்த ஃபீல்டிங் அவேர்னஸே இல்லாம தான் பேட்டிங் ஆடின மாதிரி இருந்துச்சு. ரன்னும் சரி, சூப்பர் ஓவர்ல வந்து ரன் அவுட் ஆடினாங்க. நோ பால்ல ரன் அவுட் ஆனாங்க. அப்பயே தெரிஞ்சுது சரியா இல்லைன்னு. ஒரு தேவையில்லாத விக்கெட் லாஸ் தான். அண்ட் ரியான் பராக் வந்து சூப்பர் ஓவர்ல வந்தது எனக்கு டவுட்ஃபுல்லா, அப்பயோ டவுட்டா தான் இருந்துச்சு.
ஹெட் அண்ட் இதுல மெயினா வந்து கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெட்மயர் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் நடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம் மேட்சை, சொதப்பிட்டாரு இன்னைக்கு. அந்த சொதப்பல்ல தான் இன்னைக்கு ஒரு தோத்தாங்கன்னு தோணுச்சு. மற்றபடி ஒரு என்ன சொல்றது, ராஜஸ்தான் வந்து சரியாவே என்ன சொல்றது ஃபோக்கஸ்டா ஆடாத மாதிரி தான் இருந்துச்சு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஈவன் தோ ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலும் என்ன சொல்றது ஏதோ ஒரு நினைப்புல போய் தோத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் டியூ அப்ரிசியேஷன் டு அக்சர் பட்டேல் அண்ட் கோ. ப்ராப்பரா எந்த ஒரு நம்பிக்கையும் லூஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்க பவுலர்ஸும் கரெக்டாக பேக்கப் கொடுத்தாங்க. ஸோ குட் வின் ஃபார் டிசி தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல டிசி வருவாங்கன்னு தோணுது இந்த வாட்டி. இதுதான் என்னோட மேட்ச் சம்மரி. ஓகே. சரி, ஓகே. சரி, நீங்க 2 பேரும் பிளேயர் டு பெஸ்டா யாருமே கிடையாதா 2 பேருக்குமே? நீங்க போட்டு அதான் நான் செய்யணும், சொல்லிட்டேனே, ரொம்ப நேரம் 2 பேரு தான் வச்சிருக்கேன். ஆடுறான். அதான் ஆர்ஆரோட பவுலர்ஸ் 2 பேரு, தீக்ஷனாவும் துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் வந்து சென்னையில இருக்கும் போது அவங்க எல்லாம் வந்து நல்லா போடல. நம்ம நல்லா போட்ட மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். உண்மையான ரூபம் வெளி டீமுக்கு போன பிறகுதான் தெரியுது. சிக்கினது வந்து நாங்க இல்லடா நீங்கடா அப்படின்ற மாதிரி ஆர்ஆர் வந்து அவங்கள வச்சு படாத பாடுபடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்கள வச்சுக்கிட்டு கரெக்டா யூஸ் பண்ண தெரியல. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா போட மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா சொதப்புறாங்க. இவர் ஸ்பின்ல சொதப்புறாரு, அவர் ஸ்பீட்ல சொதப்புறாரு. ஸோ ஃபாஸ்டும் ஸ்பின்னும் சேர்ந்து அவங்கள வந்து டவுன்ஃபால் நல்ல ஆக்கிடுது. என்ன காம்பினேஷன், பண்றது? இதுல இதுல நல்ல வேற காம்பினேஷன். அசரங்கா வேற நடுவுல, நானும் கொஞ்சம் ரன் கொடுக்குறேன்னு அவர் வேற வராரு. இதுக்கு நடுவுல சந்தீப் சர்மா வேற நல்லா போட்டுட்டு இருந்தாரு, அவர் மேலே அடிச்சு போட்டாங்க. பட் நான் வந்து ஹெட்மேயர் கரெக்ட். தான் சொல்லுவேன் மொக்க பிளேயர்னா அந்த மேட்ச்ல. அவர் லெவலுக்கு ஓகே. அவர் தான் சொதப்பினாரு. சூப்பர் ஓவர் சொதப்பினாரு. ரன் அவுட் ஆக வச்சார். தேவையில்லாத மேட்டர் தான். ஒரு கேட்ச் வேற விட்டாங்க நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்ப ஹெட்மேல ஒரு கேட்ச் வேற ஒன்று விட்டாங்க. So அதுதான். ஸோ என்னோட சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசி வந்து ஓப்பனிங் வந்து அந்த அவர் கொஞ்சம் அடிக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஃப்ரேசர். நானும் 2-3 மேட்சா ஏஎஃப்எம் பார்த்துட்டு இருக்கேன். தலைவன் மாட்டடி அடிக்கிற ஆள் பிக்கெஸ்ட் அவன். பிக்கெஸ்ட் மாட்டடினா ஸ்கேம். ஸ்கேம் அடிச்சா கண்டிப்பா. மாட்டடி அடிக்கிற ஆளு. அவனை தூக்கிட்டு போயிட்டு 9 ரன் 2 சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகுறது எனக்கு செம மைண்ட் ஃபக் ஆகுது. அண்ட் மத்தபடி ஓரளவுக்கு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்க இதுதான் நீங்க சொன்னதுதான், ராஜஸ்தான் வந்து கையில இருந்த மேட்ச எப்படி வந்து அவங்களுக்கு கோட்டை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜஸ்தான் பார்த்து கத்துக்கலாம் பெரிய எக்ஸாம்பிளா. சோ அதுதான் சொல்ல முடியும். மெயினா என்னன்னா சஞ்சு சாம்சங் அங்க கால்ல ஏதோ அடிபட்டு ஏதோ சம்திங் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுளுக்கு பிடிச்சி இது சம்திங் ரிட்டையர் வந்து வெளில அதான் ரிட்டையர் ஹர்ட். ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் போயிட்டு இருந்தது. இவரும் ஜெய்ஸ்வாலுமே செம்ம ஓப்பனிங் போயிட்டு இருந்தது. ஒரு பீக்ல செட் பண்ணிட்டு போனாங்க. அவர் வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பராக வந்து தூக்கி நான் வந்து பிளேயர் டு டெஸ்டாயில போடுவேன். வரேன் யாருங்கிறது பின்னாடி வரேன். இதை முடிச்சுட்டு நிதிஷ் ராணா வந்து சூப்பரா ஆடுறான்டா. நம்ம கூடயும் சூப்பரா ஆடினா. இந்த மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா 28 பால் 51. ஸோ அது ஒரு 58. சூப்பரான இன்னிங்ஸ் நான் ஹெட்மேர் வந்து வேர்ஸ்டா பாக்குறேன். ஏன்னா ஒரு கேட்ச் விட்டுமே வந்து நீ வந்து அந்த மேட்ச் வந்து பினிஷ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒருத்தவன் தான் நம்ம ஸ்டார். அந்த லாஸ்ட் ஓவர்ல அவ்வளவு பிரஷர்னா எயிட்ட கொடுக்குறா நான் போட்டு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி 6 பால்ல 5 பால் சொல்லி வச்ச மாதிரி ஒரே லென்த். அதை அடிக்கவே முடியாது. அது அடிச்சா ஹெலிகாப்டர் ஷாட் மட்டும் தான் அடிக்க முடியும். அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். அவனுங்க வந்து அந்த அந்த யாக்கர் பால்லே போட்டிருந்தாரு. இவனுக்குமே திறனை சிங்கிளா தட்டி ஏதோ மேட்ச் டை பண்ணணும்னு டை பண்ணிட்டாங்க. ஓகே, டை ஆயிடுச்சு. ஓகே. ராஜஸ்தானோட மக்குட்டான ஒரு டிசிஷன் என்னன்னா அங்க நிதிஷ் ராணா அடிச்சிருக்கான் 50, ஜெய்ஸ்வால் 50 அடிச்சிருக்கான். அதெல்லாம் விட்டானுங்க. ஹெட்மே தடவிட்டு இருந்தான் பின்னாடி. அவனையும் பராக் வந்து என்ன கழட்டினாருன்னு தெரியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா 11 பால் சாப்பிட்டு 8 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவரை தூக்கிட்டு போயிட்டு பேட்டிங் ஆடுன்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. அது என்ன அது கான்செப்ட்னே ஒரு ஒன்றும் புரியல எனக்கு ஒரு இன்னும். தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதோட ரிசல்ட் தான் அது. இன்ன வரைக்குமே என்னன்னே தெரியல. அது தப்பான இது. ஏன்னா டச்ல இருக்கிற பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிட்டு நீ ஆட விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அடிக்காத 2 பேட்ஸ்மேனை இறக்கிட்டு அப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு பால் கூட ஆடலடா. அட்லீஸ்ட் அவன் 2 பால் ஆடினா கூட ஒரு 4 இல்ல 6 கன்வெர்ட் பண்ணிருப்பான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காத மாதிரி 2 ரன் அவுட். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் நீ அடிக்கிறியோ இல்லையோ 6 பால் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும். நீ 6 பால்ல 2 விக்கெட் விடுறனா அவ்வளவு மட்டிக்கோ அவங்க டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே தோணுச்சு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ். கேஎல் ராகுல் அப்படி ஒரு 4 சிங்கிள கூட நான் பாத்துக்கிறேன், நீ வேணா தடவிட்டு இருக்க. ஸ்டம்ப்ஸ் வந்து வெளில போனான்னு ஒரு 6 விட்டு மேட்சே முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும். அண்ட்
ஆர்ஆர் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் டீம்ல. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரியா இது பண்றாங்களான்னு தெரியல. ஸோ பராக் வந்து நான் போய் புளுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டை புடுங்கிட்டு போயிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பவர் பிளேல போனாரு. பட் அங்க ஒண்ணுமே வழங்கல. ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்து குறையுதோ நீ அப்பதான் ஒரு நல்ல கேம் ஆடுவ. லாஸ்ட் சீசன் வந்து இஸ் அ பெஸ்ட் பிளேயர். ஸோ ரெஸ்பான்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் தான் நீ நிறைய கொண்டு போயிருக்க. ஸோ அந்த மாதிரி ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீ ஆனா நல்லா இருக்கும். தலைவனம் ஏறி நான் இப்படிதான் ஆடுவேன் நான் புளுத்தி அப்படின்னு நினைச்சிட்டு நீ பண்ணுனா ஒரு கேம் வந்து இன்னும் ஸ்பாயில் தான் ஆகும். ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதை முடிக்கிறேன். ஸோ வேற ஏதாவது இருக்கா அந்த மேட்ச் சொல்றது? அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மேட்ச் நம்பர் சொல்லிடுறேன். 30. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஐபிஎல்ல வந்து ஃபீல்டிங் வந்து ரொம்ப போரா பண்றாங்க எல்லா டீமுமே. ஸோ கேட்சஸ் வந்து எக்கச்சக்கமா விடுறாங்க ஏராளமா. ஸோ அதனாலேயே வந்து அவங்க காஸ்ட்லி மிஸ். மேட்ச் டு மேட்ச் வந்து இந்த மாதிரி ஃபீல்டிங் ரொம்ப மோசமா ஆடுறதுனால எல்லா டீமுக்குமே அது வந்து ஒரு பெரிய இது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா ரிசல்ட் அது பச்சையா தெரியுது. ஃபீல்டிங் தான் வந்து அது ரொம்ப தனியா தெரியுது. அவங்க மோசமான ஃபீல்டிங்ஸ் எல்லா டீமும் சேர்த்தா சொல்றேன். ஸோ இந்த ஐபிஎல் ரொம்பவுமே ஒஸ்டா இருந்திருக்கு ஃபீல்டிங் சோஃபார். டிசியோட பவர் பிளே பேட்டிங் செமையா செமையா இருக்குன்றானுங்க. பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஸ்டப்சன், அசிதோஷ் அவுட் ஆகுனா அவர் வர மாதிரி சூப்பரான அது மூவ்னே சொல்லலாம். ஸோ அவ்வளவு பேர் இருந்தாலுமே வந்து யோசிச்சு இறக்கிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காமா இவனுங்களும் பண்றாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆர்ஆர். ஸோ அதுதான் பெரிய மிஸ்டேக் பண்ணினால தோத்தாங்க. அதாவது கையில் இந்த மேட்சை வந்து நீங்க ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுதான் சொல்லணும். ஸோ அடுத்த மேட்ச் நம்பர் 33, எம்ஐ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னே தெரியல. ஐ திங்க் பவுலிங் பிச்சா கன்வெர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே 200+ இப்ப எல்லாமே வந்து மைனஸ் ஆகி ரெடியூஸ் ஆகி 162 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல வந்து இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட கேட்போம். ஹாரிஸ் நீ வெயிட் பண்ணு. ஆதி கிட்ட கேட்போம். ஆதி நீ ஆரம்பி. அதுதான் எஸ்ஆர்ஹெச் வந்து போன மேட்ச் பே ஃபார்ம்ல இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மும்பை போட்டு தள்ளுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா பேட்டிங் டாஸ் வின் பண்ணி ஹர்திக் பவுலிங் சூஸ் பண்ணாரு. பேட்டிங்ல பழக்க போறாங்கன்னு நினைச்சேன் எஸ்ஆர்ஹெச், பட் பழக்கல. முக்கியமா இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் வந்து டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. அதுதான் வெயிட். என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு. ஏன்னா அவரால் அடிக்க முடியல. எல்லா பால் ட்ரை பண்ணாரு. அபிஷேக் சர்மா வந்து அந்த ஃபார்ம்ல அப்படியே இருக்காரு. பட் அந்த நாலு பேர்ல 3 பேர் சொதப்பிட்டாங்க. ஸோ பயங்கரமான பவுலிங் தான். எம்ஏக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். சூப்பரா போட்டாங்க. 10 போல் டு பும்ரா வேற லெவல் பவுலிங். இது போக வில் ஜாக்ஸ் வந்து எப்படி 3 ஓவர்ஸ் அப்படின்னு போட்டு போனான்னு தெரியல. செமையக்கான பார்ட் டைம் பவுலர்னு பயங்கரமா போட்டாரு. ஸோ என்ன யூஸ் பண்ணாரு தெரில, ஹர்திக் பாண்டியா என்ன நினைச்சான்னு தெரில. பட் இன்னைக்கு வில் ஜாக் சூப்பரா ஆடினாரு மும்பைக்கு. அது ஒன்று. ஸோ 160 வந்து கண்டிப்பா ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான். அட்லீஸ்ட் ஒரு 175 180 இருந்தா அந்த ப்ரெஷர் பில்டப் பண்ணிருக்கலாம் சேஸ்லயே. பட் அது பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் மும்பை சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் போச்சு. பட் எப்படியோ வந்துட்டாங்க. தேங்க்ஸ் டு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் அந்த ஒரு ரனுக்கு போட்டு சாவச்சானுங்களே. அது அது எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி தான் நினைக்கிறேன். ஒரு ரனுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஓவரே மேடினாங்க. நாங்க அந்த மாதிரி போச்சு. என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா 6 அடிக்க ட்ரை பண்ணாரு. 6 அடிக்க முடியல. ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரி கத்தின்னு இருந்தானுங்க என்ன நடக்குது. அது மட்டும் லாஸ்ட் ஓவரா இருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். அதுவும் சூப்பர் ஓவரா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை 2 ஓவர் மேல நடந்துச்சு அது விஷயம்லாம். பட் எனிவே ஒரு பேட்டிங் வைஸ் வந்து நல்லாவே வந்தாங்க. எஸ்பெஷலி ஸ்கை வந்து நடுவில் வந்து அடிச்சு விட்டாரு நல்லாவே. அடிச்சு விட்டு ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து திலக் வர்மா 3 பேர் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போனாங்க. ஸோ பெரிய ரன்ல யாரும் அடிக்கல. பட் இனஃப் ரன்ஸ் அடிச்சாங்க. 30-20 ரன்ஸ் அடிச்சு அந்த பேர்டனை கம்மி பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ மும்பைக்கு வந்து ஒரு ஹாப்பி வின் தான் சொல்லணும். பெஸ்ட் பிளேயர்னு யாரு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வில் ஜாக்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நிஜமாவே நல்லா பண்ணாரு இன்னைக்கு. பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி நல்லாவே ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. இது போக வந்து பும்ரா சூப்பரா போட்டாரு இன்னைக்கு சமயத்தான். ஸோ என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிளேயர்னு கேட்டீங்கன்னா நான் திரும்பவும் வந்து வேற வழியே இல்லாம நம்ம தலைமை பேட் கமின்ஸ் தான் சொல்லுவேன்.
ஓகே. இப்ப bowling நல்லா போட்டாரு. பட் எதனால என்னன்னு தெரியல. ஓரளவு ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. இன்னைக்கு சூப்பரா தான் போட்டார் bowling. பட் என்னன்னு தெரியல. ஷமி பவுலிங் வந்து அகைன்ஸ்ட் 4 ஓவர் போட்டு 3 wicket 26 ரன் எடுத்தாரு. 3 விக்கெட், பயங்கரமான ஸ்பெல்லு. நல்ல bowling போட்டாரு. இருந்தாலும் சொல்றேன், அது வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லை. ஒருவேளை அவர் நியூ பால் ட்ரை ஓகே. பண்ணணும் நிறைய. இன்னும் நியூ பால் இன்னொன்று ட்ரை பண்ணணும். ஏன்னா ஷமி ஒர்க் ஆகல அவங்களுக்கு. அந்த நெக்ஸ்ட் பெட்டராக இருந்துச்சு. ஷமி ஒர்க்கே ஆக மாட்டாரு. ஸோ பேட் கமின்ஸ் வந்து இன்னொரு பவுலர் இறக்கி டேண்டம்ல நியூ பால் நல்லா போட்டுனே வந்தால் தான் அந்த பவர் பிளேல அவங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன், சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா அவங்க ஓவராலா bowling கொஞ்சம் வீக் தான் நான் பார்த்த வரைக்கும் சீசன்ல. ஓகே. ஸோ இதான் என்ன மேட்ச் மாதிரி. ஓகே ஹாரிஸ் சொல்லு உன்னோட. டாஸ்ல இருந்தே வந்து ஒன் சைடா தான் போச்சு மேட்ச். ஏன்னா டாஸ் வின் பண்ணி ஹார்திக் பாண்டியா பவுலிங் சூஸ் பண்ண உடனே ஓகே, ஒரே ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் டிராப் வில் ஜாக்ஸ். அடுத்து அதே ஓவர்ல கேட்ச் டிராப் நம்ம கரண் சர்மா விட்டாரு. ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஓவர்லயே 2 கரெக்ட். பேர் காலியாகி போயிருக்க வேணும். பட் அதுல இருந்து தப்பிச்சு அவங்க பெரிய ஸ்கோர் பண்ணாங்களான்னு கேட்டா அபிஷேக் சர்மா ஒரு 40 ரன் அடிச்சாரு. பட் ஹெட்டால் அடிக்க முடியல. ஏன்னா அடிக்கிறதுக்கு ஸ்பேஸே கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு பவுலிங் ரொட்டேஷன் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா வந்து நான் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி தான் சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபெக்டா பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணாரு. இப்போ தீபக் சர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா நல்ல ஸ்விங் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் ட்ராப் ஆனது. சரி ஓகே, கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேல மும்பை. பட் அதுக்கப்புறம் பும்ரா வந்தார் பவர் பிளேல. ஸோ அவருமே எப்பப்பெல்லாம் நம்ம அந்த அபிஷேக் சர்மா அந்த ஹெட் வந்து அடிக்க போறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து ஸ்லோ பால் இன்ஸ்விங் போட்டுட்டு அது அடிக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு ப்ரெஷராலே வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து எட்ஜாய் பவுண்டரி போச்சு அபிஷேக் சர்மாக்கு. இந்த மாதிரி ரன்ஸ் வந்து தெரிச்சுதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ராப்பரான ஷாட்ஸ் ஆடி எடுக்கல அவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோசமான பிளேயர் இன்னைக்கு மேட்ச் எதுல விட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் சொல்லுவேன். சன்ரைசர்ஸ் மிடில் ஆர்டர் இன்னைக்கு ஒஸ்டான பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டி வந்து அவரோட ரோல் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ஆடுறா அப்படின்ற மாதிரி கரெக்டான பொசிஷன்லாம் வந்தாரு அவுட் ஆனே. பட் 20 பால் பிடிச்சி 19 ரன். அந்த அந்த ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சிருந்தாலே ஓரளவுக்கு அப்பயே ஸ்கோர் வந்திருக்கும். பட் அவர் சுத்தமா ஆட முடியல. இந்த சீசன் வந்து அவருக்கு வந்து எந்த மேட்சுமே ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஃபார்முக்கு அவர் வரவே இல்லை. ஸோ நிதிஷ் ரெட்டி தான் வந்து இன்னைக்கு பிளேயரோட இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர்ல நான் சொல்லுவேன். ஏன்னா அவரால் தான் மெயினா வந்து கொஞ்சம் தோக்குறதுக்கு அவர் இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு ஹீரோ யார் அப்படின்னா வில் ஜாக்ஸும் சொல்லுவேன். வில் ஜாக்ஸ், பும்ரா அண்ட் மெயினா ஹார்திக் பாண்டியா. ஏன் வில் ஜாக்ஸ்னா அவர் பவுலிங் வந்து 3 ஓவர் போட்டு சடுசன்னு யூஸ் பண்ணிட்டாரு. அது வில் ஜாக்ஸ் நல்லா போட்டாரு. பட் அதை கொண்டு வந்தது வந்து ஹார்திக் பாண்டியா தானே. ஸோ அவர் வந்து பேட்டிங்கும் நல்லா பண்ணாரு, பவுலிங்கும் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி பும்ரா அவங்களெல்லாம் அடிக்கவே முடியல. சன்ரைசர்ஸால வந்து அடிக்கவே விடல. ஸோ 4 ஓவர் போட்டு 24 ரன் ஒரு விக்கெட் எடுத்துட்டு சோலி முடிச்சிட்டாரு. ஸோ மேட்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒன் சைடா தான் போச்சு. அவங்களால அடிக்கவே முடியல. மும்பை அடிக்கவே கொடுக்கல. ப்ராப்பர் ப்ளூ பிரிண்டா எடுத்து கொடுத்துட்டாங்க. சன்ரைசர்ஸ்க்கு இப்படிதான் பவுலிங் போடணும் அப்படின்னு சொல்லி மற்ற டீமுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க, காட்டிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்லோ பால் இன்ஸ்விங் பவுன்சர் எல்லாம் போடுங்க, ஏர்லி விக்கெட்ஸ் எடுங்க, சன்ரைசர்ஸ் சுருட்டிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்டா காட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஸ்கை நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. அவங்க பவுலர்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்காங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். மும்பை மெயினா கிரெடிட்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியா கொடுத்தே தருவேன். ஏன்னா அவர் எல்லா நேரத்திலயுமே கரெக்டா வந்து பவுலர்ஸை கொண்டு வந்தனாலதான் அவங்களால அடிக்கவே முடியல. நடுவுல வந்து ஒரே ஒரு சின்ன தப்பானாரு. தீபக் சர் லாஸ்டா டெத் ஓவர்ஸ்ல கொண்டு வந்தனால அந்த ஒரு ஓவர் மட்டும் அடி வாங்கினாரு. இது கால்சன் வந்து அடிச்சாரு தீபக் சாகரை. ஒரு 40 தீபக் சார் மட்டும் தான் 42 ரன் கொடுத்துருக்காரு எக்ஸ்பென்சிவா. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஓவர் மட்டும் ஒரு 6 2 4 போச்சு. அது மட்டும் இல்லைன்னா இன்னுமே அவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அஸ் யூஷுவல் பேட்டிங் வந்து அவங்க நல்ல மிடில் ஆர்டர் வச்சிருக்கனால இந்த ஸ்கோர்லாம் வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் சன்ரைசர்ஸ் பட் கமின்ஸ் வந்து நல்லா தான் போட்டார். அவர் நல்லா தான் ட்ரை பண்ணாரு. பட் ஏர்லி விக்கெட்ஸ் இல்லாதனால அவங்க மேட்சை விட்டாங்க. ஸோ என்னோட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா நீ சொன்னதுதான். எஸ்ஆர்எஸ் வந்து ஓப்பனிங் ஏதோ தடுமாற்றமா ஆரம்பிச்சு கண்ணா பின்னாடி ஏதோ லன்ஸ் ஏதோ பட்டு பட்டு ஏதோ சம்திங்ல ஏதோ ஓரளவு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. பட் ஆனா அந்த 1 டவுன் 2 டவுன் பொசிஷன் அப்ப இஷான் கிஷான் என்ன சொல்லணும்னே தெரியல அந்த ஆளை.
ஒரு மேட்ச் 100 அடிச்சிட்டானா தூக்கி ஒரு 10 மேட்ச் வெளில உட்கார வச்சிடணும் போல. நீ உள்ள கொடுத்தாலும் எத்தனை மேட்ச் சான்ஸ் தர்றது, எத்தனை மேட்ச் கொடுத்தாலும் அந்த 2 ரன் சிங்கிள் டிஜிட்டை வந்து தாண்ட மாட்டேங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் உன்னோட எக்ஸ்ட்ரீம் அதுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு வெறி இல்ல, என்ன என்ன சொல்றேன்னு தெரியல. சோ அவரை தூக்கி உட்கார வச்சிடலாம். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியுமே பயங்கரமா பால் சாப்பிட்டு ஸ்கோருமே வந்து 19, 21 balls 19. நீ மிடில்ல கொஞ்சம் ரன் அடிச்சாதான் கொஞ்சம் ஸ்கோர் பூஸ்டப் ஆகுமே, நீ அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஸோ அங்கேயே டீம் வந்து பனால் ஆயிடுச்சு. கிராஃப் எவ்வளவு தூரம் ஏறினாலுமே அப்படியே டப்பா டப்பா டப்பான்னு கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து முக்கியமா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பெரிய லாஸ் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 1.5 ஓவருக்கு வந்து தடவுனாங்க. என்னடா இது பயங்கரமா போடுறாங்க பவுலிங் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப நம்ம தலைவன் ஹிட்மேன் வந்து இன்னைக்கு போட்டு போனான்ட்டான். அடி ஒரு பால் எட்ஜ் வாங்கி பிக்ஸ் போகுது. சமீபம்லாம் வெளியே அடுத்த 2 அமிச்சாரு. பால் அடுத்த 2 பால் பாத்தீங்கன்னா அந்த புல் ஷாட்லாம் பயங்கரமான ஷாட். அது பயங்கரமான ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். அந்த 16 balls 26 வந்து பயங்கரமான ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அவர். ஸோ அதுக்கப்புறம் தான் மேட்ச் வந்து கொஞ்சம் 6-4 போக ஆரம்பிச்சு. அது வரைக்குமே தடவிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டா நான் சொல்லுவேன். அண்ட் எம்ஐல பாத்தீங்கன்னா எல்லாருமே 20+. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா ரோல் பார்த்துட்டு போய் டீம் ஒர்க்கா வந்து பண்ணிட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் வந்து 50 அடிக்கணும் 100 அடிக்கணும் கையில கொடுக்காம நாங்க எல்லாருமே 25 runs அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல எல்லாருமே 20+ எடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் எம்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் நீ சொன்னதுதான். ஸோ 162ங்கிறது மும்பை லைன் பார்த்தா அது ரொம்ப கம்மி. ஸோ அது இன்னும் கொஞ்சம் புல் பண்ணி தள்ளியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஹர்திக் பாண்டியா நீ மேட்ச் என்ன நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு. ஹர்திக் பாண்டியா போடுறாரு, கேட்ச் போட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க, பட்டுன்னு நோ பால் கொடுக்குறான். இந்த பக்கம் வந்து எக்கச்சக்க நோ பால். ரிக்கல்டன் இந்த பக்கம் ரிக்கல்டன்ஸ் வந்து கேட்ச் அவர் விக்கெட் கேட்ச் கம்மின்னு புடிச்சு செலிப்ரேஷன் பண்றாங்க. அவர் வெளிலே போயிட்டு எடுக்கிட்டு பட்டா திருப்பி நோ பால் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கீப்பர் வந்து ஸ்டெம்புக்கு க்ளவுஸ். மேல முன்னாடி வந்து கையை விட்டாருன்னு சொல்லிட்டு ஏய் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஹேட்ஸ் ஆஃப். நீ என்னதான் மெயின் பவுலர்ஸ் நீ எடுத்தாலுமே ஹர்திக் பாண்டியா போடுறது பாத்தீங்கன்னா சூப்பர் வேரியேஷன் சூப்பரா இருக்கும். ஒன்னு ஷார்ட் பிச்சா இருக்கும், ஒரு பால் வந்து குத்தி வெளில போறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் போட்டுதான் விக்கெட்ஸ் வந்து ஃபால் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் கேப்டன்சி டூ. ஸோ சூப்பரா பட் வந்து நீங்க ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் ஒரு அடி வாங்கினார் நல்லா. பட் கமின்ஸ்லாம் வந்து 6 அடிச்சாரு. 3 6 போச்சு போச்சு. ஆனா அவ்வளோலாம் 3 6 வருமா தான் அனிகேட் லாஸ்ட் வருமா தான் ஓவர். வச்சிருப்பாங்க. அதுதான் சொல்லக்குண்டா எல்லா மேட்சுமே இது பண்ண முடியுமா, எல்லா ஓவருமே இது பண்ண முடியுமா? பட் கேப்டன்சி சொல்றேன் நல்லா பண்ணியிருந்தாரு. கேப்டன்சியே வந்து வேற லெவல். அதான் நீ சொன்னதுதான்டா எழுதிய ஸ்டானுக்கு போல. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அழகா பிளான் பண்ணி எஸ்ஆர்ஹெச் வந்து தூக்கி வெளில சாப்பிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் மீண்டும் எழுந்து நீங்க வாங்க. நீங்க வந்தீங்கன்னா ஒரு அடியா 215 அடிச்சுட்டு போறீங்க, இல்லைன்னா சுருண்டு கீழே வந்துடுறீங்க. ஸோ அடிச்சா இல்ல 6 இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் அவுட். இல்ல எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த அவங்க பேட்டிங் பத்தி தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்காங்க, தவிர அந்த பவுலிங் யூனிட்டை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அது ஒரு மொக்க பவுலிங் யூனிட் நிஜமா. பெரிய பிளேயர்ஸ் 3 ஏன்னா பேர் இருக்காங்க. இவர் ராகுல் சங்கர்லாம் இன்னைக்கு இறக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ஷமியை வெளில இருக்குது, ராகுல் சார் இறக்குனாங்க. அது ஆக்சுவலா நல்ல மூவ் தான். பட் என்ன சொல்றது, ஓவராலா அந்த பவுலிங் யூனிட் இருக்குல்ல, அது அவங்க கிளாரிட்டியே இல்லாத மாதிரி தான் இருக்கு. பேட்டிங்ல கூட சொதப்பினாலும் இதுதான் பண்ண போறோம் தெரிஞ்சுதான் ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. நான் அடிதான் போறோம், அடிக்கலான்னு அவுட் ஆகும் அந்த மாதிரி இருந்தாங்க. பட் பவுலிங்ல வந்து இது பிளானே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் பேட் கமின்ஸ் சொன்னேன். அந்த விஷயத்த அவர் சொதப்பினாரு. ஒரு கேப்டனா வந்து அந்த bowling யூனிட் அவர் கரெக்டா அமைக்கலன்னு தோணுச்சு இப்போ கூட. அதனால எஸ்ஆர்ஹெச் ஒரு ஒரு காலத்துல டிஸ்அட்வான்டேஜ். எஸ்ஆர்ஹெச்னா பவுலிங் தான் 130 150 தான் ஆமா, மேக்ஸிமம் அடிக்க முடியும் அவங்க டீம்ல. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா இருக்கு. So வார்னர் அதுதான் கேப்டன்சில. ரஷித் கான்லாம் இருந்தார் அப்போ. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்ல. கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் ராசா எஸ்ஆர்ஹெச். இதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணி என்ன இருக்குன்னு கேட்காத. அப்கமிங் மேட்சஸ்ல அவங்க நல்லா பண்ணணும். என்னத்த போனோம், இஷான் கிஷான்லாம் அடிக்க மாட்டான்டா. ஒரு மேட்ச் அடிச்சிட்டான், அவனோட கோட்டா முடிஞ்சு. அவனை தூக்கி வெளில வர வச்சுட்டு வேற யாராவது வர சொல்ல, அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி ஃபீல்டிங் நீங்க பயங்கரமா பண்ணாடுறா. எல்லா பாலையும் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு அங்க இங்க இங்கன்னு. ஏய் சென்னை நீ இந்தியாவில் ஆடும்போது நான் இனிமே பார்த்தது இல்லையா உடனே இங்க மட்டும் விடுறா வந்து எல்லாம் பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. So அதுதான் ஓகே. ஸோ வேற ஏதாவது சொல்றது இருக்கா இல்ல? இந்த மேட்ச் ம். இறுதியில் சிஎஸ்கே 10th பொசிஷன்ல தான் இருக்கு. நீ அப்பப்போ வந்து இந்த சிஎஸ்கே ஒரு பாயிண்ட போட்டு விட்டுற. எல்லா இதுலயும் அதுதான். ரியாலிட்டி அடுத்த மேட்ச் அங்கே வர இது வந்து நினைக்கிறேன். எலிமினேட்டர் ரவுண்ட். ஆக்சுவலா இந்த வீக் வந்து எலிமினேட்டர். எலிமினேட்டர் இருக்கு. சன்ரைசர்ஸ் சிஎஸ்கே ஹைதராபாத், மும்பை, சென்னை ஆமா. இந்த 3 மேட்ச் சுத்து போட்டு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. என்ன என்ன நடக்க போதா இல்ல தெரிஞ்சிடும். யார் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக போறான்னு பார்ப்போம். நாம தெரிஞ்சிடும் இதுல. ஓகே எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச்னு தோணுது.
நைஸ் நைஸ் ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன். தொடர்ந்து தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு மேல வர வேண்டிய மேட்சஸ் எல்லாம் எப்படி போக போகுது, யாரும் எலிமினேட் ஆக போறா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஐபிஎல்ஸ் வீடியோ ரிவ்யூஸ் அண்ட் ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பல்லிட அழுத்தி ஆள்ல போட்டுருங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்க சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.